உறவினரை நாம் சேர்ந்து வாழ வேண்டும். ஆனால் அவர்கள் நம்மோடு சேர்ந்து வாழ்ந்தால்தான் அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். அவர்கள் நம்மை துண்டித்தால் நாம் துண்டிச்சுக்கிறோம். இதுவல்ல உண்மையான விஷயம். அவர்கள் நமக்கு தீங்கு செய்தாலும் சரி, நம்மை விட்டு விலகி போனாலும் சரி, அவர்களோடு இணைந்து வாழ்வது என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய உண்மையான ஒரு உபதேசம். நபி அவர்களிடத்தில் ஒரு தோழர் வந்தார். யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உறவினர்களிடத்திலே நான் இணக்கமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன், அவர்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர்கள் எனக்கு தீங்கு செய்து கொண்டே இருக்கிறார்கள், என்னை விட்டு விலகி கொண்டே இருக்கிறார்கள். நான் நெருங்கி போனால் அவங்க விலகி போறாங்க அப்படின்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, என்னதான் அவர்கள் விலகி போனாலும் நீ அவர்களோடு இணங்கி போ, நெருக்கமாகி போ. அவர்கள் கெட்டது செய்தாலும் அவர்களுக்கு நீ நல்லது செய். இவ்வாறு நீ செய்தால் சூடான சாம்பலை அவர்களுடைய முகத்திலே நீ தடவுவதற்கு சமமாகும் என்று சொன்னார். அதாவது கெட்டது செய்யக்கூடியவர்களுக்கு நல்லது செய்துவிடு என்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி செய்வது அவருடைய முகத்தில் சூடான சாம்பலை தடவுவதற்கு சமம். அவங்க எப்படியே போகட்டும், ஆனால் நீ நல்லது செஞ்சுக்கிட்டே இரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறாங்க. எனவே நல்லது செஞ்சாதான் நம்ம நல்லது செய்யணும், நெருங்கி வந்தாதான் நம்ம நெருக்கமா போகணும். அப்படி அல்ல, அவர்கள் நம்மை விட்டு தூரமா போனாலும் நாம நெருக்கமா போகணும். அதை மீறி அவர்கள் பல பாதகங்களை செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே நமக்கு மகத்தான நற்கூலிகள் இருக்கின்றன.